ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது விழுந்த சிறு பகுதி தான் இந்த மலை. எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம இப்போது சென்னை ரெட் ஹில்ஸ்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க எருமைவெட்டிப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் இருக்க கோதண்டராமர் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு நம்ம ஏற்கனவே போய் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அப்போ ஏன்டா இந்த 2வது வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் அப்போ வரும்போது இந்த கோவில் உள்ள கருவறை பூட்டி இருந்துச்சு. இந்த கோவிலுக்குள்ளே நம்மளால் போக முடியல. அதனால் நம்ம இந்த கோவிலுக்கு வெளிப்புறம் உள்ள விஷயங்களை பற்றி மட்டுமே பேசியிருந்தோம். இந்த கோவிலை பற்றின தரவுகள் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் அங்கே இருந்த ஒருத்தர் சொன்னதுனால இந்த கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்படலை. இந்த கோவிலுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்படி பாழடைஞ்சு கிடக்கிற ஒரு கோவில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கோவிலாக இருந்ததும், இந்த கோவில் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு பொக்கிஷம் அப்படின்றதும் எங்களுக்கு இது உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. கடந்த வாரம் நடிகர் திரு பரணி இந்த கோவிலுக்கு வந்திருந்தார். இவர் மூலயமா இந்த கோவிலை பற்றி ஒரு 4 பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துக்காக நம்ம இவரை இன்டர்வியூ எடுக்க அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ தான் இந்த கோவிலுக்கு உள்ளே போகிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. உள்ளே போன எங்களுக்கு ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைச்சிது. முதல் விஷயம், இந்த கோவிலில் இருந்த ஒரு பழமையான கல்வெட்டு. அந்த கல்வெட்டு மூலயமா தான் இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம், இந்த கோவிலில் இருக்க கோதண்டராமர் சிலை. இந்த கோதண்டராமரோட திருமேனி முழுக்க சாலகிராம கல்லினால் செய்யப்பட்டது. உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், சாலகிராம கல்லினால் செய்யப்பட்ட எந்த ஒரு சிலையுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்படி அதிசயமான ஒரு திருமேனியோட இங்கே கோதண்டராமர் இருக்கார். ஒரு சாதாரண குறுநில மன்னர்களால் சாலகிராம கல்லை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கோவில்களை கட்ட முடியாது. அப்போ இந்த கோவிலை கட்டினது யாரு? மாமன்னன் ராஜராஜ சோழனின் வம்சம் வந்த முதலாம் குலோத்துங்க சோழனின் மகனான மாமன்னன் விக்ரம சோழன் கட்டிய கோவில் இந்த கோதண்டராம பெருமாள் கோவில். இந்த கல்வெட்டு இந்த கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே இந்த இடதுபுறம் இங்கே தான் இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, சயங்கொண்ட சோழ மண்டலத்து விக்ரமச்சோழ வளநாடு அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கோவிலை பற்றி நடிகர் திரு பரணியும் இந்த கோவிலோட அர்ச்சகர் திரு சாரதி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பெருமாளுடைய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரணி பேசுகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் எருமைவெட்டிப்பாளையம் வரமுக்தீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி நீங்கள் உதவி இன்றைக்கி முழுவதுமாக
திருப்பணி சிறப்படைகிற கண்டிஷனில் இருக்குது. அதாவது ராஜகோபுர பணி மிக விரைவில் வந்து நிறைவடைகிற தருவாயில் இருக்குது. இன்றைக்கி வந்து திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் அடிக்கல் நாட்டிட்டு அப்படியே அங்கேருந்து 10 மீட்டரில் இருக்கிற கோதண்டராமர் ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது விழுந்த சிறு பகுதி தான் இந்த மலை. நம்ம வந்து மலையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கோதண்டராமர் சன்னதி இதுவும் வந்து கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கும் பக்தகுடிகள் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு பெருமாளுடைய ராமருடைய அனுகிரகத்தை பெருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வரமுக்தீஸ்வரர் அருள் சிவன் கோவில் அங்கேருந்து 10 மீட்டரில் இருக்குது. ஏன்னா வரமுக்தீஸ்வரர் சொல்ல தேவையில்லை, உலகம் முழுவதும் சிவனை பார்த்துட்டீங்க. அங்கேருந்து 10 மீட்டரில் இருக்கிற இந்த கோதண்டராமர் பெருமாள் கோவிலுக்கும் உங்களாலான சிறு காணிக்கையை ஒதுக்கி இந்த கோவில் திருப்பணியும் நீங்கள் பங்கேற்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். சுற்றி கோவிலை பார்த்தீங்கன்னா தெரிய வரும். கீழேருந்து உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன். பெரிய மலை உயரத்தில் இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில், ரொம்ப பழமையான புராண காலத்து கோவில். இதை வந்து இந்த பெருமாளுடைய இந்த ராமருடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கோவிலுக்கு வாங்க, வந்து வணங்குங்க. நன்றி, வணக்கம், அன்புடன் பாருங்கள். ஸ்ரீராம ஜெயம். என் பெயர் சாரதி. இந்த கோவில் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன். இந்த கோயில் 1000 வருடத்துக்கு மேல் கட்டப்பட்ட கோயில். சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஊர் பேர் மகிஷாசுர மர்தனன் பேர். மகிஷாசுரனா எருமை, மர்தனம் எட்டுறது, எருமை வெட்டிப்பாளையம் பேர். அந்த காலத்தில் சீதாபுரட்டி குளிச்சுட்டு இருக்கும்போது மகிஷாசுரன் அரக்கன் வந்து பண்ணும்போது ராமர் வந்து 4 தர்பைகள் உருவாக்கி 4 தேவதை உற்பத்தி பண்ணி இந்த அரக்கனை மர்தனம் பண்ணுறாமல் ஐதீகம். அதனால தான் இந்த ஊர் பேர் மகிஷாசுர மர்தனன் பேர். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இது 6 குசஸ்தலன் பேர். இந்த குசஸ்னா சான்ஸ்கிரிட்ல குசஸ், தமிழ் தர்பன் பேர். இந்த பெருமாள் 4 தர்பைகளை உருவாக்கி இந்த 6 உருவாக்கின மாதிரி ஐதீகம். இந்த கல்வெட்டுலாம் இங்கே இருக்குது. உள்ள ராமர் வந்து சாலக்கிராம திருமேனி, அதாவது பட்டாபிஷேகம். நம்ம போய் பத்ராச்சலத்தை போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போல இங்கே வந்து சேவிக்கலாம். அதே மாதிரி உருவம் தான். பக்கத்தில் 6, அதே மாதிரி அங்கே கோதாவரி, இங்கே வந்து குசஸ்தலை, பக்கத்தில் லக்ஷ்மணர். இன்னொரு விசேஷம் ராமர் அனுமார் இருக்குது விசேஷம். இங்கே எப்படி சிரஞ்சீவி மலையை கிட்ட பண்ணுறாங்க, அனுமார் இங்கே விசேஷம். இங்கே இந்த பட்டாபிஷேகத்தில் இன்னொரு சன்னதி லக்ஷ்மி நாராயண சன்னதி, எதிர்க்கு ஆழ்வார்கள். சுற்றி பிரகாரத்தில் கோவில் இருக்குது. சுற்றி பிரகாரத்தில் பிள்ளையார் இருக்கார். அதாவது நீங்கள் பிள்ளையார் சொல்லி எங்களுக்கு விஸ்வக்ஷேனர் சொல்லுவாங்க. எங்களுதுல விஸ்வக்ஷேனர், வராக, நரசிம்மர், அதுக்கப்புறம் நாராயண, துர்கா, இவெல்லாம் இதில் இருக்கா. இந்த கோவில் வந்து உற்சவம்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருஷ விசேஷம். இங்கே வந்து ஒரு 99 பேர் வந்து 99% வந்து எல்லாருமே வந்து தெலுங்குறது தான் இங்கே. ஸோ அதனால தெலுங்கு வருஷ ஒரு விசேஷம். அன்னைக்கு தெலுங்கு வருஷ பிறப்பு இங்கே உற்சவர் இங்கே இல்லாததில் பஞ்சேட்டின்னு ஊரில் இருக்குது. அங்கேருந்து பெருமா அந்த உற்சவரை ஏழை பண்ணிட்டு ராமர், சீத்தை, லக்ஷ்மண், ஆஞ்சநேயர் ஏழை பண்ணிட்டு இங்கே அவளுக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு சாயங்காலம் திருக்கல்யாண வைபவம் நடந்து அன்னதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமி வந்து புறப்பாடு நடக்கும். நைட்டு 1 மணி 2 மணி அவங்க புறப்பாடாகும். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் வந்து சித்ரா பௌர்ணமி, தமிழ் வருஷ பிறப்பு. இங்கே இல்லை, இங்கேருந்து பக்கத்தில் புதுக்குப்புறம் ஒரு ஊர் இருக்குது. அது வந்து இந்த காலத்தை சொல்லுவா தாய் விடாது. அந்த பெருமாளுக்கு வந்து தாயார் வந்து அங்கே சீதை வந்து தாய் விடன்வா. அங்கேருந்து ஒரு காலத்து சீதாபுரட்டைக்கு சீதனமாக வந்து இங்கே ஸ்ரீராமநவமிக்கு அன்னைக்கு வந்து உற்சவம் கிராண்டாக பண்ணும்போது அன்னைக்கு பெருமாளுக்கு வந்து திருமங்களை சாத்திட்டு அதுக்கு வந்து புறப்பாடாகும். இன்னொன்று ஸ்ரீராமநவமி விசேஷங்க. இங்கே வந்து இதுதான் விசேஷங்க. சோழ காலத்தை கட்டின கோயில். நான் வந்து 5வது தலைமுறையாக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடில் இருக்கிறதால வந்து கவர்மெண்ட் லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கா. அதனால திருப்பணி கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பணி இப்போ ஆரம்பிச்சிருக்கா. ஸோ கோவில் ஃபண்டு போராதால உங்களால் டோனர்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த கோயிலை கொஞ்சம் டெவலப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ தான் மதிசூரை கட்டுறதுக்கு, இப்போ கோபுரம் வேலை கட்டுறதுக்கு, ஒரு படிக்கட்டு கட்டுறதுக்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அதை இப்போ இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் தவணையில் முடிக்கிற மாதிரி பிளான் இருக்குது. அதனால் பக்தர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவி நான் அனுப்புற மாதிரி மிகவும் தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.